ஆன்மீக துளிகள் ஆழ்வார்கள். மகாவிஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்டு திருமாலை பற்றி பாசுரங்கள் பாடி அவரது திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்த அடியார்களைத்தான் ஆழ்வார்கள் என்று போற்றுகிறோம். ஆழ்வார்கள் என்பதற்கு இரண்டு விதமான பொருள் உண்டு. திருமாலை தம் பக்தியால் ஆண்டவர்கள் அல்லது ஆள்பவர்கள். இதுவே திரிந்து ஆழ்வார்களானது என்றும் சொல்வார்கள். எந்த நேரமும் திருமாலை பற்றியே எண்ணிக்கொண்டு அவரது சிந்தனைகளிலேயே மூழ்கி ஆழ்ந்து கிடப்பவர்களே ஆழ்வார்கள் என்றும் சொல்வார்கள். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் இவர்களுக்கு திருமாலே ஆவார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரே ரே ஆயர் தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யாம் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்பதற்கேற்ப இந்திரலோகம் கிடைத்தாலும் வேண்டாம், எங்கள் அரங்கநாதனாகிய திருமாலே போதும் என்று வாழ்ந்தவர்கள். சைவ சமய தொண்டர்கள் நாயன்மார்கள் என்றும் வைணவ தொண்டர்கள் ஆழ்வார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். சிவனின் தொண்டர்களான நாயன்மார்கள் 63, திருமாலின் தொண்டர்களான ஆழ்வார்கள் 12. நாயன்மார்களில் அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற தலங்கள் மொத்தம் 274. இவைதான் தேவார தலங்கள் என்று வழங்கப்படுகின்றன. அதுபோல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற வைணவ தலங்கள் 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவர்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு காலங்களில் வாழ்ந்தவர்கள். திருமாலின் அழகிலும் குணத்திலும் ஆழ்ந்து நெஞ்சுருக ஆழ்வார்கள் பாடிய 4000 பாடல்களையும் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் என்ற பெயரில் ஒரே நூலாக தொகுத்தார். பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்து அமுதனார் செய்த ராமானுச நூற்றந்தாதியும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார். திவ்ய எனும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் எனும் சொல் பலவகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும். 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் இந்த நூல் ஆன்ற தமிழ்மறை, 5வது வேதம், திராவிட வேதம், திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பு. இவற்றில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியானது மிகவும் புகழ் பெற்றது. திருவாய்மொழிக்கு உருகாதோர் ஒருவாய் மொழிக்கும் உருகார் என்ற சிறப்பும் உண்டு. இப்படி இந்த 108 திவ்ய தேச திருத்தலங்களுக்கும் சென்று நம்பெருமானை சேவித்து அவரை போற்றி சரணடைந்து அவரே கதியென்று வாழ்ந்த 12 ஆழ்வார்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் போற்றி புகழ்ந்தது எல்லாமே திருமால் எனும் ஒரே இறைவனைத்தான். ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாராயண. இந்த ஆழ்வார்கள் திருமாலின் அம்சமாகவே, அதாவது அவரது சங்கு, சக்கரம், கதை போன்ற அம்சங்களிலிருந்து பிறந்தவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். ஆழ்வார்கள் 12 மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணனை சரணடைந்த ஸ்ரீ ஆண்டாள் மட்டுமே பெண்ணாவார். ஆண்டாள் இறைவனை இறைவனாக காணாது இறைவனோடு உறவு முறையில் வாழ்ந்ததால் ஆண்டாளையும் இறைவனை பாடாது ஆசானை பாடினார் என்பதால் மதுரகவி ஆழ்வாரையும் வேறு வரிசையில் தொகுத்து ஆழ்வார்கள் 10 பேர் மட்டுமே என காட்டுபவர்களும் உண்டு. இப்போது இந்த 12 ஆழ்வார்கள் யார் யார் என்று பார்ப்போம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார். இவர்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் மூவரையும்
முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பது வழக்கம். வரும் ஆன்மீக துளிகளில் இந்த ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றியும் அவர்களது சிறப்பை பற்றியும் நாம் தனித்தனியே காண்போம். ஆன்மீக துளிகள், ஆழ்வார்கள்.